Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வேர்க்கடலை தேங்காய் சட்னி. இத வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். அதாவது தேங்காயும் வேர்க்கடலை எவ்வளவு அளவுங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வேர்க்கடலை 1 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இத நல்லா பொறுமையா வறுத்துக்கலாம். இது நம்ம நல்லா வறுத்தெடுத்துட்டோம். ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம வந்து 150 grams அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வறுத்துட்டோம். 50 grams அளவுக்கு பொட்டுக்கடலை, தேங்காய் வந்து ஒரு தேங்காயில அரை மூடி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, ஒரு வரமிளகாய். இது கூட நம்ம முந்திரி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு அரைக்கல. முந்திரி அரைச்சிங்கனாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா அதாவது இன்னொரு வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை கூடவே தேங்காய். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டோம். இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆஃப் பண்ணிக்கலாம். வரமிளகாய், பெருங்காயம் வாசனைக்காக. இப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். சுவையான வேர்க்கடலை தேங்காய் சட்னி ரெடி. தேங்காய் வேர்க்கடலை சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்துங்க. இது வந்து என்னென்னா கோதுமை தோசை, பணியாரம், தோசை இதுக்கு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.